சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 87வது தலமாக சொல்லப்படுற திருவாரூர் தியாகராஜர் கோயிலோட 2வது ஷார்ட்ஸ்க்கு வந்திருக்கும். முதல் ஷார்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம கோவிலோட மூலவரை பற்றி பார்ப்போம். இந்த கோவிலோட மூலவரை பார்த்திங்கன்னா புற்றிடங்கொண்டார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த புற்றிடங்கொண்டாருங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளாக எறும்பு புற்றாக இருந்தால் அதிலிருந்து தோன்றிய சுயம்பு மூர்த்திங்கிறதுனால சிதம்பரம் கோவிலுக்கும் மூத்த கோவிலாக இது சொல்லுது. அதனால தான் புற்றிடங்கொண்டார் வன்மீகநாதர்னு இவர் தான் மூலவராக இருக்கார். அவருக்கு பக்கத்தில் தான் வந்து தியாகராஜங்கிற ராஜாதிராஜர் இருக்கிறார். இவரோட கிட்டத்தட்ட அருளிப்பாடியார், உரிமையில் தொழுவார், உருத்திர பல்கணத்தார், விரிசடை மாவிரதிகள், அந்தணர்கள், சைவர்கள், பாசுபதர்கள், கபாலியர்கள்னு 8 கணங்கள் புடைசூழ வீதி உலா வரதா சொல்லப்படுது. முசுகுந்த சோழன், மனுநீதி சோழன் தான் வாழ்ந்த ஊராகவும் அதேமாதிரி இந்த தியாகராஜர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். திருமால் தன்னுடைய மார்பில் தியாகராஜரை வழிபட்டு தியாகராஜரான சிவன் அவருடைய மூச்சு திருமாலோட மூச்சுக்கு ஏற்றபடி மார்பில் ஏற்ற இறக்கங்களோட ஆடினாராம். அந்த மூர்த்தத்தை இந்திரன் வழிபட்டு அதை பின்னால் முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்து அவர் 7 விடங்க தலங்களில் ஒன்றான இந்த மூலாதார தலம், இதுதான் மூலாதார தலம்னு சொல்கிற திருவாரூர். நீங்கள் படத்தில் பார்க்குற தியாகராஜர் அவர் இங்கே வழிபடுறார். அதுமாதிரி 6 ஊரில் அமைத்து மொத்தம் 7 விடங்கத்தலங்கள், அதாவது ஒளியால் செதுக்கப்படாத ஒரு சிலைங்கிறது தான் விடங்கத்தலம். இது சோமாஸ்கந்த மூர்த்தி. முருகன் தெரிய மாட்டார், ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா மாலைகளால் மறைச்சிருப்பாங்க. அம்பாலையும் ஈசனையும் நம்ம கழுத்தளவு இடுப்பளவு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஆடகேஸ்வரபுரம், முசுகுந்தபுரம், வன்மீகநாதபுரம்னு இப்போ பல பெயர்கள் உண்டு. மிக முக்கியமாக இந்த இறைவனை வீதி விடங்கர், செங்கழு நீரழகர், பொன் வழங்கியவர், அதுமாதிரி தேவர கண்ட பெருமான், கம்பி காதலகர், கமலேசர், ஏன்னா காதில் 2 கம்பி அணிந்திருப்பார். அதனால் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு 16 வகையான அம்சங்கள் இருக்குது. ஆடு தண்டு, மணித்தண்டு, கொடி தியாக கொடி, ரத்ன சிம்மாசனத்தில் அணிந்திருப்பார், செங்கழு நீர் மாலை அணிந்திருப்பார், வீரக்கண்டைங்கிற வாள் வைத்திருப்பார், அஜப நடனம் ஆடுவார், ஐராவத யானை இருக்கும், அரதன சிருங்கம்ங்கிற மலையும், பஞ்சமுக வாத்தியம் கொண்ட முரசும், பாரிங்கிற நாதசுரமும், சுத்த மத்தளமும், வேதத்தை தன்னோட குதிரையாகவும், சோழ நாட்டில் உள்ள திருவாரூர் ஊரில் காவிரி ஆற்றங்களில் 18 பண்களோடு இவர் இருக்கிறதா இதோட அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே உள்ள நந்தி நேரத்தாப்பில் தியாகராஜருக்கு முன்னாடி உள்ள நந்தி நின்ற கோலத்தில் இருப்பார். மிக முக்கியமாக தியாகராஜரோட இடது பாதத்தை திருவாதிரை நாள்லையும் அவரோட வலது பாதத்தை பங்குனி உத்திர நாள்லையும் நம்ம விமர்சையாக பார்க்கலாம்.